ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். மக்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். தேங்க்யூ ஃபார் ட்ராவலிங் வித் மீ சோஃபார். 87 நாட்களாக நாம் சந்திச்சிட்ருக்கோம். அதுக்கு தேங்க்யூ. இன்றைக்கி டே 87 இன் பிக் பாஸ் ஹவுஸ். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுதான் எனக்கான ரெக்கக்னிஷன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போனோன்னாக்க ஃபஸ்ட்டு மார்னிங் பார்த்தோன்னா பாருவும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. விக்ரம் கிட்ட வந்து ஜஸ்ட்டு ஹாய் பாய் தான் வச்சிட்ருக்கேன். எல்லார்கிட்டையும் அப்பப்போ உட்காந்து கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் அப்படியே ஹாய் பாய்னுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாரு ட்ராமா போட்டுட்ருக்கேன். கனி போனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ரீச்சபிள் ஆயிட்டாங்க. யார்கிட்ட வேணாலும் ஃப்ரீயாக பேச முடியுது அப்படின்னு சாண்ட்ரா பேச, இன்னும் கனியிலிருந்து சாண்ட்ராவும் பாருவும் வெளியே வரவில்லை. ஏன்னா அடுத்தது பார்த்தோன்னாக்க சொல்லிகிட்ருக்காங்க, பாரு இந்த அரோரா இருக்கா இல்லையா, அவள் ஒரு குட்டி கனி, ஃபுல்லாக விஷம் முழுக்க அப்படியே ஒரு அன்பு வலையை போட்டு எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து, நீங்கள் 2 பேரும் எப்போ பாரு ஊர்கழுவி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக சுபிக்ஷா, விக்ரம், அரோரா, சபரியை ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறாங்க. அதோடு இல்லாமல் சுபிக்ஷா அண்ட் அரோரா 2 பேருமே நாள் டாஸ்க் பண்ணி கை ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்கல்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம், அந்த மாதிரி இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது திவ்யா கேட்டுட்ருக்காங்க அரோரா கிட்ட. அரோரா வந்து, மக்களே மேக்கப் இல்லாத இந்த இது யாரோ நினச்சிடாதீங்க, தம்பிகளே எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க, ஏன் தம்பிங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா, அக்காக்கள் தங்கைகள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களான்னு கேட்க, திவ்யா எல்லாரும் போடுங்கன்னு அவங்க சொல்ல, ஆமாம் இவ்வளோ வாயை வச்சுட்டு 50 நாள் எப்படி அமைதியாகவே இருந்தேன்னு கேட்க, ஒன்னே இவங்க இல்லை எல்லார்கிட்டையும் பழகி ஒரு கம்ஃபர்ட் ஆனாதான் எனக்கு பேசவே வரும்னு சொல்ல, அதுக்கு சபரி அந்த 50 நாள் இவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாங்க அப்படின்னு கிண்டல் பண்ண. இது ஃபன்னியாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, அதே மாதிரி ஒரு மாதிரி ஜோக்காக இருக்குது. அதை விட்டுட்டு நக்கலாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும். அடுத்தது பார்த்தோன்னாக்க டாஸ்க்கு, டிடிஎஃப் டாஸ்க்கு 4 ஸ்பின்னிங் வீல் டாஸ்க்கு. கார்டன் ஏரியாவில் அந்த ரொட்டேட்டிங் இது கடிகார முள் மாதிரி ஒரு இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சின்ன மேடை அமைச்சு அதில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த இது வரும்போது அதில் படாமல் குதிக்கணும். அதில் பட்டாலோ இல்லை காலை கீழே வச்சாலோ அவுட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவுட்டு. அதாவது விக்ரம் தாவி குதிக்கும்போது அவர் கால் பட்டு அவங்களுக்கு டயகனலாக ஆப்போசிட்டில் இருந்த திவ்யாவோட இதுலேயும் பட்டுருது. இந்த இடத்துல தட்டினா அந்த எண்டில் முள் மேலே ஏறும், அவங்க மேலேயும் பட்டுருது. திவ்யாவும் அவுட்டு. உடனே திவ்யா வந்து, பாஸ் நான் என் பக்கம் வரல, குதிக்கவே இல்லை, அது அவர் குதிச்சதில் என் மேலே பட்டதுங்கிற மாதிரி சொல்ல, வெயிட் பண்ணுங்க டீம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, திவ்யாவுக்கு லைட்டாக ஒரு நப்பாசை இருந்தது. ஒருவேளை விக்ரம் மட்டும்தான் அவுட்டு, நீங்கள் விளையாடலான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் அரோரா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஏய் நான் விளையாடி தோத்துருந்தா நான் ஏற்றுப்பேன், விளையாடாமல் இப்படி தோக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கே அப்படிங்கிற மாதிரி. டீம் ஆக்சுவலாக செக் பண்ணிட்டு இருந்தது யாருனால யார் மேலே பட்டுது, ஸோ யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டுங்கிறது மட்டும்தான். அரோராவும் வெயிட் பண்ணுங்க வீடியோ ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா ஃபஸ்ட்டு விக்ரம் அவுட்டு 1 பாயிண்ட்டு, அடுத்தது திவ்யா அவுட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. திவ்யா வாஸ் வெரி அப்செட் ஆன் தட். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் குதிச்சுட்டு இருக்காங்க. வினோத் காலை கீழே வச்சு 3ஆவதாக போயிடுறாரு. சுபி 4, 5ஆவதாக அரோரா வெளில போயிடுறாங்க. அது ரொம்ப நின்று போச்சுங்க 24 ஹவர்ஸில். அப்பப்போ எதுக்குன்னு தெரில நிற்க வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஆரம்பித்து பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது பாருவினால் சாண்ட்ரா, எப்படி விக்ரமினால் திவ்யாவோ அதே மாதிரி பாரு மிஸ் பண்ண அதில் சாண்ட்ராவும் அவுட்டு.
கமருதீனும் சபரியும் நின்று ஆடிட்டு இருந்தாங்க. கமருதீன் அவுட்டு, ஸோ சபரி வின்ஸு. இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு, இந்த எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க்கை இவ்வளோ பெரியவங்களுக்கு கொடுத்து, ஆனால் அதில் தாண்டி தாண்டி குதிக்கிறது கஷ்டம்தான் வச்சுக்கோங்க. சபரிக்கு அப்படியே இந்த இது கீழே வயிற்றில் எங்கேயோ மூச்சு பிடிப்பு வந்து அவர் அப்படியே பிடிச்சிட்டே நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சார் இந்த டாஸ்க்கை. சீரியஸ்லி. அடுத்தது பார்த்தா திவ்யா வந்து சொல்கிறாங்க, உங்களால் நான் அவுட் ஆனதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது விக்ரம், ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, விக்ரம் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காரு. திவ்யா வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னுட்டு சபரி, அரோரா, விக்ரம் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவள் ரொம்பவே வருத்தப்பட்டா உன்னால் அவள் அவுட் ஆனதுங்கிறது அப்படின்னுட்டு. ஏகேன்னு பார்த்தா பாருவும் சாண்ட்ராவும் கமருதீனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாரு சொல்கிறாங்க, ஒரு வாரம் பேசாமல் இருந்துட்டேன்னா நான் இதை கடந்து போயிடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போர்டில் டோட்டல் போட்டிருக்கு. இது எதுக்காகன்னா இவங்களை இன்னும் உசுப்பேத்தி விடுறதுக்கு. சாதாரணமாக அவங்க பாயிண்ட்ஸை பார்த்தா இவங்களுக்கு தெரியாது. போர்டில் டோட்டலை பார்த்துட்டா யார் ஃபஸ்ட் இருக்கா செகண்ட் இருக்கான்னு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு வெறி வரும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தோன்னாக்க கம்ரு வந்து திவ்யா கிட்ட, சாண்ட்ரா பயங்கரமாக ட்ரிகர் கேம் ஆடுறாங்க, என் முன்னாடியே நீங்கள் எல்லாம் மடியில் படுக்கிறீங்க, நீ லவ் கேம் தான் ஆடுறேன்னெலாம் சொல்கிறாங்க, எங்கேருந்து இவ்வளோ பாசம் வந்துருச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, நானும் சொல்லி விட்டேன் பிரஜின் போனதுனால நாங்கள் இது பண்ணினா உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சிரிக்கிறாங்கன்னெலாம் என்னாமோ உளறிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் குளிச்சுட்டு இருந்தேன், என்னை பார்த்து அவங்க முறைக்கிறாங்க, அப்படி பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னுலாம் சொல்ல. அடுத்தது யாருமே, அதாவது அடுத்தது டாஸ்க்குங்க. திரும்ப டிடிஎஃப் டாஸ்க்கு 5 ட்ராப் டோர். ஒரு பிளாட்ஃபார்மில் ஏறி ட்ராப் டோரை வந்து திறந்து விடாதபடி பிடித்து கொள்ள வேண்டும். இது இல்லை, அந்த வீல் சுற்றி முடித்த உடனே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. கமருதீன் தான் சபரிக்கு முதல்ல இறங்கினார் இல்லையா, அங்கேருந்து வந்தோடனே குட் கேம் அப்படின்னு பார்வதி கிட்ட கை கொடுத்துட்டு உடனே 2 பேர் அப்படியே லைட்டாக கட்டிட்டு வந்தாங்க. உடனே விக்ரம் கூப்பிட்டு சொன்னார், என்ன பண்ணுற, நேற்றுக்கு நடந்தெல்லாம் மறந்துட்டியா, திரும்ப இப்படி பண்ணாத அப்படின்னு. சீ அப்படிலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னுட்டு. சாண்ட்ரா எகெயின் கிச்சன் வந்து சொல்கிறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவன் ஏதோ இது பண்ண வந்தான், கை கொடுத்தான், இப்படி சைடு ஹக் பண்ண வந்தான், நான் கூட இப்படி கை அப்படி நீட்டி தடுத்துட்டேன் அவனன்னு. 2 லூஸு. அதை பற்றி பார்த்து பேசிகிட்டு இருக்கிற எல்லாரும் லூஸு, அவ்வளோதான். அடுத்தது டிடிஎஃப் டாஸ்க்கு 5 ட்ராப் டோர். ஒரு பிளாட்ஃபார்மில் ஏறி நின்று மேலே ஒரு ட்ராப் டோர் இருக்கும், அதை ஒரு கையால் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கணும். அதில் மேலே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பவுடர் கதவு திறந்து பவுடர் மேலே கொட்டிடுச்சுன்னா அவங்க அவுட்டு. அதில் ஏறும்போதே தெரியுது அரோராவினுடைய ஹைட்டு இதுவாக ப்ரப்போர்ஷனேட்டாக இல்லை, அது கொஞ்சம் டோர் வந்து மேலே இருக்குது. வேறஸ் பார்வதியோடது அவங்க செருப்பு போடாமல் ஹைட்டு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா ஜம்முன்னு ஹீல் போட்டு நிற்கும்போது பார்வதி அண்ட் விக்ரம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் விக்ரம் வந்து அவுட் ஆயிட்டார் முதல்லையே, அது வேறு விஷயம். அதை கதவு திறந்து பவுடர் மேலே கொட்டிடும். 2 கையை சப்போஸ் எப்பயாவது வச்சுட்டாலும் அவங்க அவுட்டு. வெளியில் வர்றவங்க ஸ்மைலி பாலை எரிஞ்சு இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸ்மைலி பால் எரியறதுனால இவங்களுக்கு வலிக்குமே தவிர அவங்களா டயர்டானாதான் கையெடுப்பாங்கங்கிறது தான் கேமு. ஃபஸ்ட்டு அரோரா வெளில வந்துடுறாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கை கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. 2வது ஹைட்டு வேறு ப்ரப்போர்ஷனேட்டாக இல்லைங்கிறதுனால ஷீ கம்ஸ் அவுட் ஃபஸ்ட்டு. அடுத்தது வினோத். அவர் எந்த டாஸ்க்லேயுமே பெருசாக கஷ்டப்பட்டுலாம் பெர்ஃபார்ம் பண்ணலை. எல்லா டாஸ்க்லேயுமே நான் அவுட் இல்லை, பிக் பாஸ் சொல்லிட்டோம், இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த தடவையும் அப்படி தான் ஆச்சு. 3வது விக்ரம், 4வது சாண்ட்ரா, 5வது கமருதீன், 6வது சபரி எல்லாம் போட்டு பாலை வச்சு சாத்துன்னு சாத்திட்டாங்க. அவருக்கு படக்கூடாத இடத்துலலாம் வேற பட்டு வலியோடு நின்றுட்டு இருந்தார். 7வது சுபி. அடுத்தது சுபி 2 கையும் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கையும் முட்டு கொடுத்துட்டாங்க. திவ்யாவும் பாருவும் நிற்கும்போது
பாருவை தான் போட்டு பால் எடுத்து இந்த மோஸ்ட்லி பால் வச்சு அடித்து பண்ணது வினோத், கமருதீன் அண்டு விக்ரமோட அடியெல்லாம் செமையாக விழுந்தது. பாருவை தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. திவ்யா பக்கம் போயேண்டான்னு சொன்னான். ஐயையோ அதுகிட்ட நான் போக மாட்டேங்கிற மாதிரி விக்ரம் சொல்ல அவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிட்டே தான் இருக்குது, லைட்டாக புகஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பாரு செமையாக வாங்கினாங்க. ஒட்டம்ப முழுக்க அங்கே இங்கேன்னு அங்கெங்கனாதபடி எல்லா இடத்துலையும் வாங்கினாங்க. திவ்யா கிட்ட போட்டப்போ ஒரு 4 பால் எரிஞ்சிருப்பாரு திவ்யா. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க, மூஞ்சில் அடிக்காதீங்க, அதை வச்சு தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு. ஃபஸ்ட்டு அரோரா போட வரும்போது இவர் சொல்கிறாரு, நான் என்ன பார்த்து அடிக்கிறேன், நாங்கள் என்ன பவுலர்ஸா, ஏதோ படுறதா அடிக்கிறோம், நீங்கள் கையை வச்சு மூஞ்சியை மூடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்றுமே இல்லாததை லைட்டாக ஊதி 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 பெருசாக்கி திவ்யாவை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ கடைசியாக இதில் வின் பண்ணது பார்வதி 9 பாயிண்ட்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் லைட்டாக ஒரு சண்டை. ஏங்க பால் எறியறது எல்லாரும் தான் பண்ணுறாங்க, என்ன மட்டும் சொல்கிறீங்களேன்னுட்டு. அப்புறம் வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவர் எரிஞ்சது மட்டும்தான் சுள்ளுன்னு விழுந்தது, மற்றவங்களோடதெல்லாம் அவ்வளோ வேகமாக அடி விழலை, இவர் அடித்தது கொஞ்சம் வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி. உடனே பாரு கமருதீன் மேலே பால் எறிய உடனே சபரி பாடுறாரு, செல்லச்சண்டை போடுகிறாய், பால் எறிந்து விளையாடுகிறாய், என்னென்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. இதே பாட்டை பாரு பின்னாடி பாடிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டு விக்ரம் சொல்கிறாரு, அவங்க கிட்ட போகாததுக்கான ரீசன் இதுதான். அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாருவும் கமருதீனும் கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிற? இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ராமா. விக்ரம் சொல்கிறாங்க, அது அந்த பொண்ணு விஷம் மச்சான், வேண்டான்னுட்டு. கமருதீன் வந்து பாரு வந்து கமருதீன் மேலே அங்கே இருந்த அந்த கொட்டியிருந்த பொடியெல்லாம் எடுத்து மேலே போட்டு, என்னை பற்றி என்னெல்லாம் பேசின நீ, பேசினதானேன்னு சொல்ல வினோத் எனக்கு வெறுப்பாயிடும் போன்னு அவர் உள்ளே போயிடுறாரு. விக்ரம் பாருவை கூட்டிகிட்டு போய் நேராக தலை ரூமில் போய் கதவை சாத்தி, டேய் என்னடா பண்ண போகிறீங்க, என்னை யாராவது அடிக்க போகிறீங்களாடான்னு பாரு அலற. நேத்திக்கு டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிற வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உன்னை சப்போர்ட்டாக இங்கே இந்த வீட்டில் அத்தனை பேரும் பேசியிருக்கோம். இப்போ போய் அவங்கிட்ட நீ விளையாடுற, உன்னோட பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணு, இல்லைன்னா வெளியில் பட்டு கேவலமாக மக்கள் பேசுவாங்க, ஜாகிரதை அப்படின்னு சொல்ல. இல்லை நான் பேசவே இல்லை, ஐநோ நான் பேசவே இல்லையேன்னு சமாளிக்கிறாங்க. சபரி கேட்குறாங்க, என்ன தலைவன் தலைவி படம் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு. மிட் நைட்டு பார்த்தா எகெயின் பார்வதி மட்டும் நின்று, சாண்ட்ராவும் இருந்தாங்க, திவ்யாவும் இருந்தாங்க. திவ்யா கூட ஒரு சின்ன அக்கப்போரு, ஏய் வெள்ளவாடி ஆளை வச்சு அடிக்கிறேன்னு சொல்ல, ஐயோ என்ன ஆளை வச்சு அடிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு பண்ண. ஐயோ ஸ்லிப் ஆஃப் த டங்க், நான் தப்பாக சொல்லிட்டேன், இதை அழிச்சிருங்க மக்களே அப்படி இப்படின்லாம் சொல்ல. இந்த வீட்டில் கத்தி வச்சுருந்ததுக்கு பதிலாக அருவா வச்சுருந்துருக்கலான்னு சொல்ல. அது ஒன்று மட்டும்தான் பாக்கி இருந்தால் வெட்டு குத்தும் நடந்திருக்கும் அப்படின்லாம் பேச. கமருதீன் அங்கேயே சுற்றி வந்துட்டுருக்காரு. திவ்யா கேட்குறாங்க, என்ன கமரோ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுட்டு உட்காந்து பார்வதி கிட்ட அவர் பேச, பார்வதி அவர்கிட்ட பேச, உள்ள சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க திவ்யா, நாளைக்கு அம்மியை நீ எடுத்துக்க, அதோட குழவிகளை நான் எடுத்துக்கிறேன், நீ போய் பார்வதி மேலே போடு, நான் கமருதீன் மேலே போடுறேன், 2 பேரும் இதைத்தான் பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, காலம்பரை வந்து நம்மக்கிட்ட சண்டை வலிப்பாங்க அப்படின்னு. இது தாங்க 2 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சண்டை எப்போது மாறும், எப்போது முடியும், இந்த ஓகே ஃபைன். ஸோ இன்றைய பொழுது இப்படியாகவே போச்சு. நாளைக்கு பிறக்க போகும் புது வருடம் எல்லோருக்கும் நல்லதாக பிறக்கும் என்று எதிர்பார்ப்போம். நமக்கும் இன்னும் ஏதாவது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகும், இந்த கன்றாவியெல்லாம் முடியும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.